வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸ்வீட் பண்ண சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா போயிட்டு ஸ்வீட் பண்ணி கொண்டு வராங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு பவுல் கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயோ, என்னத்தை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம், என்ன பண்ணி வச்சுருக்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உஷா கிட்ட. இதுவா, இது நூடுல்ஸ் ஐஸ்கிரீம். இது என்னோட 243வது டிஷ். நல்லா இருக்கும், நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க, கடவுளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே பிடிச்சி ஊட்டி விடுறாங்க. அப்படியே வாயை திறக்கவே முடியல. சண்முகம் பார்க்குறாரு. என்ன பண்ணி வச்சுருக்க, ஏண்டி இப்படிலாம் பண்ணுற, கொடுமைப்படுத்துகிற, இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டாக, இது வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜெயா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. மாமா, நீங்கள் தான் ட்ரை பண்ணுவீங்கள்ல, நான் என்ன கொடுத்தாலும் நீங்கள் தான் ட்ரை பண்ணி சொல்லுவீங்க. சொல்லுங்கள், நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கான்னு. டேஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தானம்மா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த உஷா தான். பொன்னி சமைக்காததுனால இப்படியெல்லாம் கொடுமையை அனுபவிக்கணும்னு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிகிட்ருக்காரு. என்னங்க ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ நீங்கள் ஸ்வீட் கேட்டிங்க, நான் போய் செஞ்சு கொண்டு வந்தால் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, வேணும்னா சாப்பிடுங்க, வேணா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. முதல்ல கொடுங்க, எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவுலையும் கொண்டு வந்து, இந்தா எல்லாத்தையும் வச்சு நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட சண்முகம் கொடுக்குறாரு. ஐயோ, ஏன்னா அப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பொன்னி உள்ளே வராங்க. என்னம்மா, விறகு வெட்ட போனம்மா, விறகெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், கையில் விறகே காணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. இல்லை, விறகு கிடைக்கல, விறகு எடுத்துகிட்டு வந்து சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. ஆமாம்மா, விறகு எடுத்துகிட்டு வந்து சமைக்க கஷ்டமாக தான் இருக்கும், நீ தானே போய் தனியாக சமைக்கிறேன் தனியாக சாப்பிட்றேன்னு சொன்னேன், எல்லாம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விறகு இல்லாமல் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர், சக்தி எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, அது இப்படி அன்னைக்கு எண்ணெய் இல்லாமல் சமைச்சி அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை மாமா, ஆனால் நான் எப்பவும் போல தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிகிட்ருக்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. நான் இந்த அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது, ஆமாம் இதை வாங்க உனக்கு ஏது பணம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. இல்லை, இது பணம் கொடுத்து வாங்கிட்டு வரல, போகிற வழியில் போட்டி நடந்தது, அதில் நான் கலந்துக்கிட்டேன், அதில் இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்னது ப்ரைஸா, ஆமாம் இது வந்து சுவிட்சு போட்டால் இந்த கரண்ட் அடுப்பில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, சரி, உனக்கு அதில் எந்த பட்டனை எங்கே வைக்கணும் ஏதாவது உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு பட்டன் ஒவ்வொருத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அடுப்பு யூஸ் பண்ணால் கரண்ட் பில் நிறைய ஆகுமே, அதை யார் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாமா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. சக்தி எல்லாருமே திட்டுறாங்க. ஆமாம், கரண்ட் பில் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்ன கரண்ட் பில் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றா நோட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ கரண்ட் பில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. நான் வேலைக்கு போகிறேன்ல, அந்த பணத்தை வச்சு நானே கட்டிடுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. சரி, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. போயிட்டு கார்டனில் பார்க்குறாங்க. ஐயோ, இங்கே கரண்ட் இல்லையே, எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே சக்தி வராரு. என்ன பொண்ணு யோசிச்சுட்ருக்க, இல்லை இங்கே எப்படி வந்து சமைக்க முடியும், கரண்ட்டு எங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் ஒருத்தன் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே சண்முகம் வரார். இரு பொன்னி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒயரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. இதில் யூஸ் பண்ணு, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சமைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் கூட்டு கீரை இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. ஓ, இதெல்லாம் பண்ண போறியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி பொன்னி, ஃபஸ்ட்டு ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ ஒரு ஸ்வீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. சரி மாமா, நான் அதையே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து மூர்த்தி வராரு. ஏதோ சமைக்கிறாங்க, என்ன லிஸ்ட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி உஷா 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது பொன்னி, நல்லா இருக்குது, பாலை திரிச்சு இந்த ஸ்வீட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சண்முகம் 2 பேருமே வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது அது, ஏதோ திரிஞ்சு போன கெட்டு போன பாலில் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு பொன்னி கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கே வேணாம் கெட்டு போன பாலெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மூர்த்தி கொடுக்குறாங்க. அவரும் வாங்கி சும்மா வாயில் வைக்கிறார். டேஸ்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காரு. என்ன நல்லா இருக்கோ, சித்தப்பா இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஐயோ, என்ன இவ கெட்டு போன பள்ளி இவ்வளோ ஸ்வீட்டு சூப்பராக பண்ணுறா, சரி இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லாம், அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சே, சிவானி கொஞ்சம் வேணும், இன்னொரு கப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், சிவானிக்கு நாங்கள் கொடுத்துக்குறோம், நீ போ, உனக்கு ஒரு பவுல் தான், போய்ங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க.
எல்லாருமே சந்தோஷமாக ஸ்வீட் சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கு பொன்னி ஸ்வீட் அப்படின்னு சண்முகம்